மரியாதை இல்லாம முதல்ல பேச கத்துக்காதீங்க. முதல்ல மரியாதைன்னு என்னன்னு தெரியல, உங்க வளர்ப்பு அப்படி இருக்கு. எங்க தலைவர் ஒரு வார்த்தை அப்படியே அமைதியா அழகா ரெஸ்பான்சிவா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுற தலைவர் எங்க தலைவர். நல்லா வருது வேணான்னு பாக்குறேன் ஒரு கிடையாது. எங்களுக்கு எல்லாம் அப்படிதான் ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. தம்பி மயில் வாகனம் வெளிகட்ட இழுத்து மூடுறா. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். பேசவா போவா மூடிட்டா போயிட்டா மூடிட்டு போயிட்டா. தாவேக்கா இவ்வளவு கேவலமா இருக்கும் நான் நினைச்சு பாக்கலங்க. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்க மாணவர்களோட பேன் நீட்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மாணவர்கள் வந்து முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துல தாவேக்காவோட அம்சா லேடி அம்சா சனம் செட்டி அவர்களை வந்து தாவேக்காவினர் வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விக்கிறேன் இப்ப இங்க நிக்கிறேன் உள்ள இறக்கிருக்காங்க. இறக்கி அதாவது நேற்று ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல செம்ம டான்ஸ் செம்ம குத்து ஆடிட்டு இன்னைக்கு போராட்டத்துல கலந்துக்கிற மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, இவங்கெல்லாம் வந்து வேற பார்ட்டியை சேர்ந்தவங்கன்னு ஒரு சாயத்தை பூசி நான் வீட்டை பத்தி என்ன சொல்லணும்னு என்ன ப்ரிப்பேர் பண்ணி போயிருந்தீங்க. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் கேக்குறீங்க? என்ன கேக்குறேன்? நீட்ட பத்தி பேசல. நீங்க போய் மைக் புடுங்கறாங்கங்க. மைக் புடுங்க. இல்ல நீங்க முடிக்க வேண்டாம். நான் தான் கெஸ்ட், நான் தான் பேசுவேன். பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. ஏன் மாணவர்கள் அரெஸ்ட் பண்றாங்க? அதுக்கு நீங்க பதில் சொல்லல. இல்ல மாணவர்கள் அப்படினா அவங்க ஆர்கானிக் ஸ்டூடண்ட்ஸ். இல்ல நீங்க ப்ரூவ் பண்ண முடியுமா? காலேஜ் என்ன மாணவர் அடிச்சாங்க? என்ன மாணவர் அடிச்சாங்க? என்ன மாணவர் அடிச்சாங்க? என்ன மாணவர் அடிச்சாங்க? என்ன பண்ண சார்? செருப்ப கட்டி அடிக்கிறீங்க. எம் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து உங்களை கொஞ்சணும் அப்படின்னா ஐ டோன்ட் நோ. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. இங்க நடந்தது அவ்வளவு 100% ஜென்யூனா இருந்தா கண்டிப்பா அவங்க வந்திருப்பாங்க. அது இல்லாதனால மேபி ஏய் பாய் முன்னேந்து போட ஏதா அசிமா பேச போற. அனிதா அவர்களை போய் பார்த்திருக்காரு. டெல்லியில பேசிருக்காங்களே, அரக்கே விட்டுருக்காங்களே. பிஜேபின்னு ஏன் வந்து தாவேக்காவோ இல்ல விஜய் சாரோ ஏன் பேசல? பிஜேபிக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. இல்ல பிஜேபியா அவங்க கேட்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்ப்ரோவோக்ட் அட்டாக்ஸ் டெல்லி போலீஸ் பேசிருக்காரு. ஐயோ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அறிக்கையிலேயே நான் எடுத்து காட்டுறேன். அவங்க கொடுத்த அறிக்கையிலேயே மாணவர்களுக்கும் அங்க இருக்கிற வந்து போலீஸுக்கும் மோதல் போக்கா நடந்ததுங்க. ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். நான் வந்து விஜய் சார் ஃபேனு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். அந்த இடத்துல வந்து அதுக்கு நீட் பேசணும்னு உங்களுக்கு தெரியலையா? நீங்க பேச போனது அதுவா பேச போனீங்க. அங்கதான் மாணவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தாங்க. சிவகுமார், you are extremely unreasonable. You are extremely not understanding what I am saying. அப்படியே போசணும்னு சொல்லி தான் நீங்க இங்க கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க. பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன். பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன் நான். நீங்க லிட்டரலா ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும். இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக தாவேக்காவினர் கீழ்த்தனமாக கேவலமாக
ஒரு முட்டாள் முதலமைச்சர், ஒரு மூளையில்லா முதலமைச்சர், ஒரு கேவலமான முதலமைச்சர், ஒரு கேடுகட்ட முதலமைச்சர், ஒரு கேலி கூத்து முதலமைச்சர், ஒரு போராட்டத்தை தேவையில்லாம இந்த மாதிரி லேபிள் பண்றாங்களே, இதை நீங்க வாயை பொத்திட்டு கம்முன்னு இருக்கீங்களே, எப்பதான் பேசுவீங்க ஊமை முதலமைச்சர் அவர்களே? ஆட்சியில இருந்த ஆளா நீ? ஏண்டி எல்லா தடவையும் ஜெயிக்கிறதுனால நீ எம்ஜிஆர் ஆயிடுவியா இல்ல கண்ணாடி போடுறதுனால கலைஞர் ஆயிடுவியா? யாரு நீ? உன்ன மாதிரி வேஸ்ட் எல்லாம் போஸ்டுக்கு வந்ததுனால தாண்டி நாடு நாசமா போச்சு. உங்களால தாண்டி தரதலையில தலைவன் ஆயிடுவான், அக்யூஸ்ட் எல்லாம் ஆடுறானு. காவிரி நதிநீர் விவகாரம், விஜயை கர்நாடகா வரச் சொல்லி சிவகுமார் அழைப்பு. அவன வேணா இங்க வர சொல்லு. 3ஆம் தேதி விஜய் கர்நாடகா செல்வதாக அமைச்சர் வினோத் தகவல். அப்ப நம்ம போவோம். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. He is a immature politician. He doesn't know maturity. அங்க வந்துருவண்ணே தெரியுதா? இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாக்க. என்ன தில்லு பாடுறா, இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாரு. பெரிய கொலகாரனாச்சே, எப்படி சமாளிக்க போறோம்? அனிதா மரணத்தன்னைக்கு நானும் போயிருக்காங்க. நானே திருமாவளவன் சீமான் எல்லாரும் போயிருந்தோம். விஜய் வந்திருந்தாரு. நாங்கெல்லாம் அனிதா மரணத்தை பார்த்து தொடர்ந்து நீட்டுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். ஆனா விஜய் வந்து அது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தாரு. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உண்மை பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையா. அனிதா மரணத்துல இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி அரியலூர்லயோ பெரம்பலூர்லயோ நினைக்கிறேன் அவருடைய தேர்தல் அபிடவிட்ட போய் படிச்சு பாருங்க. அதுல கோச்சிங் சென்டர்ல இன்வெஸ்டர் விஜய். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாறேன்னு மானம் கட்ட அயோக்கிய பழியலாம், குழப்பத்தை புழுத்த வழியலாம். ஓகே, மிஸ்டர் ஜோசப் விஜய் இன்வெஸ்டரா இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர் 50,000 கோடி பிசினஸ்ல ஒன் ஆஃப் த இன்வெஸ்டரா இருக்கக்கூடிய மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி நீட்டுக்காக மாணவர்களுக்கு மேல நிற்பார்? இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். தம்பி ஏதோ சீட் வச்சு உட்காந்துக்கிறா? கொஞ்ச நாளா ஒருத்தரை காணோம். யாரை காணோம்? இவ்வளவுதான். நானும் பாத்துக்கிறேன், ரொம்ப நாளா காணோம். இவரு என்ன தேடிக்கிறா? எங்க அக்கா வந்தாங்களா நீட்டுக்காக போயிட்டு இருக்காங்க. இவர் எதுவுமே பண்ண மாட்டாரு, அதான் தெரிஞ்சுக்கேன். இவர் தானே தமிழ்நாடு முதலமைச்சர் பேசிட்டு இருக்காங்களா? இவரு போய் காணாம தேடிட்டு இருக்கிறா? ஆமா, நான் அதை காணாம போயிட்டாரு, என்னன்னு தெரியல. பாருங்க மக்களே, இவருடைய அக்கா தங்கச்சி எல்லாம் நீட்டுக்காக போராடிக்கிறாங்களா? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இவன் தேடிட்டு இருக்கிறான். எங்கன்னு காணாம அவரை தேடிட்டு இருக்கிறான். யாராவது கண்டுபிடிச்சா சொல்லுங்க முதலமைச்சர்.